ChatGPT அப்படிங்கிற ஏஐ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ இது ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது இனிமேல் எல்லா விதமான ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது ப்ளே ஸ்டோரில் அஃபிஷியலாக வந்திருக்கு. வெறும் 5 MB தான் அதோட சைஸும் இருக்குது. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஏற்கனவே உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக கூகுள் அக்கௌண்ட்லையோ இல்லைனா ஆப்பிள் அக்கௌண்ட்லையோ இல்லைனா இமெயில் மூலையோடய சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இமெயில் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணும்போது அது ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டை தான் எடுத்துக்கிடும். ஸோ அது மாதிரியாக நான் யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஸோ இந்த டேட்டா எல்லாம் என்டர் பண்ண முடிச்ச உடனே கீழே இருக்கிற கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை டேப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்கு. ஃபோன் நம்பர் கொடுத்த உடனே ஜஸ்ட் ஒரு கேப்சா வரும். ஸோ அந்த கேப்சா நீங்கள் சால்வ் பண்ணி முடிங்க. இந்த கேப்சா சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோன் நம்பருக்கு இருக்கிற ஓடிபி என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஓடிபியும் என்டர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த ஸ்டெப் முடிச்ச உடனே நமக்கு வெல்கம் டு ChatGPTன்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ ஜஸ்ட் ChatGPTயோட டேட்டா ஷேர் பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னெக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கிற கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை டேப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த ஆப் செட்டப் எல்லாமே முடிச்சிட்டோம். டேரெக்டாக கீழே இருக்கிற மெசேஜ் அப்படிங்கிற காலமில் ஏதாவது நீங்கள் கேட்க ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு ChatGPT பதில் சொல்ல ஆரம்பிக்கும். நான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன், அதுக்கும் ரிப்ளை பண்ணுது. மேலும் ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கேட்கலாம், ப்ரோக்ராம் எழுத கேட்கலாம், பல விதமான விஷயங்கள் கேட்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறது கேட்கும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ChatGPT அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இது போக கரண்ட்டாக இருக்கிற ஹேஷ்டேக் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் கரண்ட்டாக இருக்கிற டேட்டா பேஸ் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ChatGPT கரண்ட் டேட்டா பேஸில் ரன் ஆகாது. ஸோ ஏற்கனவே இருக்க டீட்டெயில் வச்சு தான் அது ரன் ஆகும். இப்போ அடுத்தபடியாக ஃபீவருக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதிதாங்கன்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு ஒரு பெரிய லீவ் லெட்டர் கேட்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நேம்லாம் எங்கே ரீப்ளேஸ் பண்ணணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதி காட்டிடுது. அது மூலமாக ஈஸியாக நமக்கு லெட்டர் எழுத தெரியலனா கூட ஏதாவது சீனரியோ சொல்கிறோம்னா அந்த சீனரியோக்கு ஏற்றாப்புல அது லெட்டர் எழுதி தரும். ஸோ இது லீவ் லெட்டர் மட்டும் கிடையாது, எந்த விதமான லெட்டரும் சரி, பேங்க் லெட்டராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு விஷயம்னாலும் சரி அந்த லெட்டர் டேட்டா கேட்குற பட்சத்தை அதுக்கு எழுதி தந்துடும். நான் இப்போ பெரிய லெட்டராக இருக்கிறனால ஷார்ட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் தான் கொடுக்குறேன். அது ஆட்டோமேட்டிக்காக நான் லீவ் லெட்டருக்கு தான் கேட்கேன். அதாவது ஏற்கனவே கொடுத்த லெட்டரோட அந்த கான்செப்ட் தான் கேட்கேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்டாக எழுதி தந்துடுது. அதுவும் நான் லீவ் லெட்டர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணாமல் ப்ரீவியஸ் மெசேஜை வச்சு எடுத்துக்கிடுது. இதே மாதிரியாக ஈஸியாக நம்ம இந்த ChatGPT ஏஐல சேட் பண்ண முடியும். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் டவுட்டாக இருந்தால் சரி அது டேட்டா கேட்கலாம். குறிப்பாக ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது தப்பு இருந்தால் கூட என்ன இந்த ப்ரோக்ராமிங்கில் தப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் டேட்டா மென்ஷன் பண்ணி காட்டலாம். அது எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு சொல்லும். ஆனால் இப்போதைக்கு பிக்சர் இன்புட் ChatGPTயில் கொடுக்கல, கூடியரில் அது வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஜஸ்ட் டெக்ஸ்ட் பேஸ்ட் கொஸ்டினிங் மட்டும் தான் இருக்குது. ஒருவேளை நான் புது சேட்டை ஓப்பன் பண்ணணும், அதாவது இந்த சேட்டை விட்டுட்டு இன்னொரு சேட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் கூட டாப்பில் இருக்கிற இந்த ப்ளஸ் பட்டனை டேப் பண்ணாலே இன்னொரு புது விண்டோ கிரியேட் ஆயிரும். அது மூலமாக ரெண்டாவது ஒரு சேட் மெசேஜ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். மேலும் லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு 3 லைன் தெரியும். இந்த லைனை டேப் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பார்க்கலாம். அது போக புது சேட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இது போய் ஏற்கனவே நீங்கள் சேட் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் டார்க் தீம் வேணுமா, லைட் தீம் வேணுமாங்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் செட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது. இதே மாதிரியாக நான் டெக் இன் தமிழ் சொல்லிட்டு புது சேட் டைப் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக நான் தமிழ் லாங்குவேஜ் தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தமிழில் டைப் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. மறுபடியும் நான் இங்கிலீஷ் டைப் பண்ணேன்னா மறுபடியும் இங்கிலீஷாக மாறிடுது. இதேமாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல லாங்குவேஜும் ஈஸியாக மாற்றிக்கலாம். அது செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகாமல் டேரெக்டாக சேட்டிங்லேயே தமிழ்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே தமிழில் மாறிடும். இதே மாதிரி பல விதமான விஷயங்களும் இந்த ChatGPTயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ChatGPT பயன்படுத்தணும்னா நம்ம கம்ப்யூட்டர் லாகின் பண்ணிட்டு இருக்கணுங்கிற தேவையில்லை, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ப்ரௌசர்லேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற தேவையில்லை. அதுக்காக டெடிகேட்டடாகவே ஆப்பாக இந்த ஆப்பில் கூடிய விரைவில் 1 by 1 பல விதமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு இமேஜஸ் மூலமாக இன்புட் கொடுக்குற ஃபீச்சர்ஸும் கூட வரல வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் இந்த ChatGPT ஆப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் ChatGPT யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் இந்த பக்கம் மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.